மேஷ ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய 5 முக்கியமான கோயில்கள். மேஷம் முதல் ராசி, அதிபதி செவ்வாய், அக்கினி தத்துவம் கொண்ட ராசி. எனவே மேஷ ராசியின் காக்கும் தெய்வங்களில் முதலிடத்தில் இருப்பவர் முருகப்பெருமான். 1. வயலூர் முருகன் கோயில். இந்த கோயில் தமிழ்நாட்டில் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. இந்த கோயில் திருச்சி ரயில்வே ஜங்ஷனிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மூலவர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி. இங்கு மூலவர் வள்ளி தெய்வானை சமேதராக உள்ளார். அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட திருத்தலம் இது. இந்த கோயில் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரவுள்ளது. 2. திருச்செந்தூர் முருகன் கோயில். இது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது. கடற்கரையில் உள்ள ஒரே ஆறுபடை வீடு இதுதான். மூலவர் சுப்பிரமணிய சுவாமி. கடல் நீரால் அபிஷேகம் செய்யப்படும் ஒரே முருகர் திருச்செந்தூர் முருகர்தான். மேஷ ராசிக்காரர்கள் தொடர்ந்து இங்கு வந்து வழிபட்டால் குறிப்பாக அவர்களுக்கான திருமண சிக்கல்கள் தீரும். மேஷ ராசிக்காரர்களுக்கான செவ்வாய், ராகு தோஷ நிவாரணத்திற்கு இங்கே உள்ள தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வது சிறந்தது. 3. அருள்மிகு வைத்தீஸ்வரன் கோயில். தமிழ்நாட்டில் உள்ள நாகப்பட்டினம் மாவட்டம் சாயலூர் அருகில் இந்த கோயில் உள்ளது. மூலவர் வைத்தீஸ்வரர். செவ்வாய் பகவானுக்கு பிரதான ஸ்தலம். இங்கு உள்ள செவ்வாய் கிரக சன்னதி மிகவும் சக்தி வாய்ந்தது. இந்த கோவிலில் செவ்வாய்க்கிழமைகளில் தீபம் ஏற்றி அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு. 4. சேயூர் ஸ்கந்த சுவாமி கோயில். சென்னை அருகில் உள்ளது. மூலவர் கந்தசாமி. வல்லக்கோட்டையார் என்பது இங்கு முருகனின் அடையாளம். வேலால் பாவங்களை அழிப்பவர் இந்த முருகன் என்று மக்கள் நம்புகின்றனர். இது சூரசம்ஹார ஸ்தலம். செவ்வாய் தோஷம் அல்லது செவ்வாயின் தாக்கத்தால் வாழ்வில் மிக கஷ்டப்படும் மேஷ ராசிக்காரர்கள் இங்கு வந்து வழிபடுவது மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. 5. திருப்பரங்குன்றம் முருகன் கோயில். திருப்பரங்குன்றம் மதுரைக்கு அருகில் உள்ளது. மூலவர் சுப்பிரமணிய சுவாமி. ஆறுபடை வீடுகளில் முதலாவது திருப்பரங்குன்றம். முருகன் சூரபத்மனை வீழ்த்திய பின் தேவர்களின் மகளான தெய்வானையை இங்கே திருமணம் செய்து கொண்டார். முருகனின் கல்யாண தரிசனம் என்றால் திருப்பரங்குன்றம் முதலிடம் பெறும். செவ்வாய்க்கிழமை அன்று இந்த கோயிலில் தரிசனம் செய்தால் மேஷராசிக்காரர்கள் போன பிறவியில் மட்டுமல்ல, இந்த பிறவியிலும் செய்த பாவங்கள் நீங்கும் என்பது ஐதீகம். குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்து உங்கள் அன்பான ஆதரவை எங்களுக்கு தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.